அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோயில் கலை இலக்கிய சோலையின் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாகர்கோயில் கலை இலக்கிய சோலையின் சார்பில் நல்ல நூல்களை நாம் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அந்த வகையில் வழிநெடுக அழியாத சுவடுகள் என்று சொல்லக்கூடிய எஸ். அற்புதராஜ் அவர்களின் தன் வரலாற்று நூலை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகம் முழுக்க தன் வரலாற்று நூல்கள் எழுதப்படுகின்றன. தன் வரலாற்று நூல்கள் தொடர்ந்து வாசிக்கப்படுகின்றன. தன் வரலாற்று நூலிலிருந்து ஒரு வாசகன் எதை பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், தான் வாழ்வதற்குரிய ஒரு உத்வேகத்தை பெற்றுக்கொள்கிறான். தன் வரலாற்று ஆசிரியன் தன்னுடைய அனுபவங்களை திறந்து வைக்கிற பொழுது தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு அந்த அனுபவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதிலிருந்து ஏதாவது படிப்பினைகள் தனக்கு கிடைக்குமா என்று தேடி பார்க்கிறான். அந்த வகையில் தன் வரலாற்று நூல்கள் மிகவும் கவனமாக வாசிக்கப்பட வேண்டியவை. தன் வரலாற்று நூல்கள் மிகவும் கவனமாக வாசிக்கப்பட வேண்டியவை மட்டுமல்ல, மிக கவனமாக எழுதப்பட வேண்டியவையும் கூட. ஏனென்று சொன்னால், தன் வரலாற்று நூல்கள் எழுதுகிற பொழுது தன் வரலாற்று ஆசிரியர் மிகவும் கவனமாக எழுத வேண்டும். தன்னுடைய வரலாறு பிறரை எந்த வகையிலும் காயப்படுத்திவிடக்கூடாது. அதாவது அரசியல் தலைவர்கள் எழுதக்கூடிய தன் வரலாற்று நூல்கள் எதிர் கருத்து கொண்டவர்களுடன் சென்று சேருகிற பொழுது அவர்களை காயப்படுத்தும் அளவிற்கு எழுதப்பட்டிருந்தால் அந்த தன் வரலாற்று ஆசிரியன் அவதூறு வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த வகையில் தன் வரலாற்று நூல்கள் மிகவும் கவனமாக எழுதப்பட வேண்டும் என்பதால் தான் அவற்றை கான்சியஸ் ரைட்டிங் என்று சொல்கிறார். ஒரு தன் வரலாற்று ஆசிரியர் மிகவும் ஓர்மையோடு எழுத வேண்டும். அவன் எழுதுகிற பொழுது தான் சொல்லுகிற செய்தியை அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுய தணிக்கை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எந்தெந்த செய்திகளை அவன் சொல்ல வேண்டும் என்று அவன் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்க்கிற பொழுது நிறைய தன் வரலாற்று நூல்கள் மிக கவனமாக எழுதப்பட்டிருக்கின்றன, மிக ஓர்மையோடு எழுதப்பட்டிருக்கின்றன. இதற்கு உலக அளவில், இந்திய அளவில், ஏன் தமிழக அளவில் கூட எடுத்துக்காட்டுகள் உண்டு. இன்று தன் வரலாற்று நூல்களை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருவது மகாத்மா காந்தி அவர்களுடைய சத்திய சோதனை என்று சொல்லக்கூடிய தன் வரலாற்று நூல். உலக அளவில் இன்று அதிகம் நபர்களால் விரும்பி படிக்கப்படக்கூடிய ஒரு தன் வரலாற்று நூலாக காந்தியுடைய சத்திய சோதனை இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல்வேறு வாசகர்களை சென்றடைந்த அந்த நூல் ஏன் விரும்பி வாசிக்கப்படுகிறது என்று சொன்னால், காந்தி தன்னுடைய பலத்தோடும் பலவீனத்தோடும் சத்திய சோதனையை எழுதினார். பொது வாசகர்களுக்காக தான் பெற்ற அனுபவங்களை, தான் சந்தித்த சவால்களை மிகவும் திறந்த மனத்தோடு காந்தி வெளிப்படுத்தினார். இன்னும் சொன்னால், மோகன்தாஸ் மகாத்மா காந்தியாக மாறிய கதைதான் சத்திய சோதனை. இப்படி ஒரு பின்புலத்தோடு தான் எஸ். அற்புதராஜ் அவர்களுடைய வழிநெடுக அழியாத சுவடுகள் என்ற நூலை நாம் வாசிக்க இருக்கிறோம். எஸ். அற்புதராஜ் அவர்கள் ஒரு தேர்ந்த படைப்பாளி, ஒரு நல்ல படிப்பாளி, தேர்ந்தெடுத்து நூல்களை வாசிக்கக்கூடியவர். வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் தான் வாசித்த நூல்களை பற்றி பிறரோடு தொடர்ந்து உரையாடுபவர். இது மட்டுமல்லாமல் அவர் சத்யஜித் ரே அவர்களுடைய கதைகளை தமிழில் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எஸ். அற்புதராஜ் அவர்களின் வழிநெடுக அழியாத சுவடுகள் என்று சொல்லக்கூடிய நூல் ஒரு தன் வரலாற்று நூல் என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். இந்த நூலில் அவர் தன்னுடைய பள்ளிக்காலம் முதல் பணிக்காலம் வரையிலான தேர்ந்தெடுத்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். பள்ளிக்காலம் பற்றி பேசுகிற பொழுது அவர் தன்னுடைய பாலிய வயதில் மிகவும் பயந்த குணம் உள்ளவராக இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. குறிப்பாக அவர் சிறுவனாக பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மாய மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய விளம்பர நோட்டீஸ் அவருக்கு கிடைக்கிறது. அவரை போன்றே பிற மாணவர்களுக்கும் கிடைக்கிறது. அதை பார்த்து அற்புதராஜ் உள்ளிட்ட பல்வேறு மாணவர்கள் பயந்து நடுங்கி போயிருக்கிறார்கள். எல்லோரும் பள்ளியை விட்டு வெளியேறிய பின்னும் அற்புதராஜ் அவர்கள் அங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி நமக்கு தெரிகிறது. அவர் சொல்கிறார், மாய மனிதன் என்னை தூக்கி கொண்டு போய்விடுவானோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்ததாக சொல்கிறார். அப்பொழுது மதுரை வீரன் என்று சொல்லக்கூடிய அதே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர், மாய மனிதன் என்பது திரைப்படம், அவர் நேரில் எல்லாம் வரமாட்டார், யாரையும் எதுவும் செய்ய மாட்டார் என்றெல்லாம் சொல்லி அவரை தேற்றி கொண்டு அழைத்து செல்வதான ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அதே மதுரை வீரன் திருச்சியினுடைய தெருக்களை அறிந்தவனாக, திருச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களை அறிந்தவனாக இருக்கிறார். அவரோடு ஏறத்தாழ திருச்சி நம்முடைய அற்புதராஜ் அவர்களுக்கு அறிமுகமாகிறது.
இப்படி அறிமுகமான, அவருக்கு எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்திய மதுரை வீரனை சில நாட்களுக்கு பின் காணவில்லை என்று அவர் சொல்லுகிற பொழுது நமக்கும் அந்த வருத்தம் தொற்றிக்கொள்கிறது. இதற்கு அடுத்தாற் போல பள்ளி கல்வியில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தன என்பதை நமக்கு காட்சிப்படுத்துகிறார். முதலாக சிறுவர் இதழ்கள் எல்லாம் வகுப்பறைகளிலே வாசிக்கப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர் சிறுவர் இதழ்களை வகுப்பறையிலே வாசிக்க சொல்லி கேட்டு மாணவர்களோடு கலந்துரையாடல் காட்சியை எல்லாம் பார்க்கிற பொழுது இன்று சிறுவர் இதழ்கள் ஏன் பள்ளிகளில் வாசிக்கப்படுவதில்லை என்கிற கேள்வி நமக்கு இயல்பாகவே எழுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று பெரும்பாலும் மாணவர்கள் மதிப்பெண் பெறுகிற இயந்திரங்களாக மாற்றப்பட்ட அவலம் நமக்கு காட்சிக்கு வருகிறது, நம்முடைய கவனத்திற்கு வருகிறது. அதுக்கு அடுத்ததாக திரைக்காட்சி கல்வி என்கிற ஒன்றை அவர் தன்னுடைய பள்ளி காலத்தில், அதாவது ஜோசப் பள்ளியில் படித்த காலகட்டத்தில் இருந்ததாக குறிப்பிடுகிறார். பல்வேறு திரைப்படங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன. லாரல் ஹார்டியுடைய படங்களை பார்த்திருக்கிறார், வால்ட் டிஸ்னியுடைய படங்களை பார்த்திருக்கிறார், ராபின்சன் குரூசோ என்கிற படத்தை பார்த்திருக்கிறார். இப்படி பல்வேறு படங்களை தன்னுடைய திரைக்காட்சி கல்வி வகுப்பில் பார்த்ததாக அவர் குறிப்பிடுகிறார். இந்த திரைப்படங்களை திரையிடுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆசிரியரை இது ஒருங்கிணைக்கவும் செய்திருக்கிறார். அப்படி ஒருங்கிணைக்கிற பொழுது அந்த படத்தை பற்றிய முழு அறிவு மாணவர்களுக்கு சென்று சேர்வதாக நமக்கு அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த பதிவு வருகிற பொழுது இன்று ஏன் நாம் அதை விரிவுபடுத்தக்கூடாது என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது. இது மட்டுமல்லாமல் நூலகம் என்ற ஒன்று மிக வேகமாக அந்த காலகட்டத்தில் செயல்பட்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது. ஒரு பக்கம் சிறுவர் இதழ்கள் வகுப்பறையில் வாசிக்கப்பட்டிருக்கின்றன, இன்னொரு பக்கம் திரைக்காட்சி கல்வி நடந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆசிரியர் நூலகத்தில் இருக்க அத்தனை நூல்களுடைய பட்டியலையும் அச்சடித்து மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இதன் மூலம் நூலகத்தில் என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றன என்பது மாணவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இவையெல்லாம் நாம் இன்று முக்கியமாக முன்னெடுக்க வேண்டிய விஷயங்களாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக ஆசிரியர்களை பற்றிய பதிவை நாம் பார்க்கிறோம். வெவ்வேறு வகையான ஆசிரியர்களை அவர்கள் எப்படியெல்லாம் அழுத்தம் திருத்தமாக பாடம் நடத்தினார்கள். இந்த வரியை அவர் அடிக்கடி சொல்கிறார். அழுத்தம் திருத்தமாக பாடம் நடத்துவார் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். எந்தெந்த ஆசிரியர்களுக்கு பிடிக்கும், எந்தெந்த ஆசிரியர்கள் என்னென்ன வகையில் பாடம் நடத்தினார்கள், எப்படி புரிய வைத்தார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். நான் படித்த பொழுது எனக்கு தோன்றிய செய்தி என்னவென்று சொன்னால், இருவேறு வகையான ஆசிரியர்களை அவர் காட்சிப்படுத்துகிறார். காதல் என்கிற வார்த்தையை உச்சரித்ததற்காகவே அடித்து அந்த மாணவனை வகுப்பிற்கு வெளியே தள்ளிவிட்ட ஒரு ஆசிரியரை காட்சிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் காதலின்ப வாழ்வினிலே என்கிற பாட்டை பாடிய பொழுது மாணவர்கள் எல்லாம் சிரிக்க ஒரு ஆசிரியர் சொல்கிறார், அவன் என்ன காதல் செய்து போய்விட்டான் என்று கேட்கிற ஒரு ஆசிரியரை பார்க்கிறோம். ஆகவே இருவேறு வகையான ஆசிரியர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் படிக்காத மாணவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்ட ஆசிரியர்களையும் நாம் பார்க்கிறோம். தொடையில் கிள்ளுதல், முதுகில் அடித்தல், காதை திருகுதல் போன்ற தண்டனைகள் எல்லாம் வழக்கத்தில் இருந்ததாக நாம் படிக்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் அவருடைய பணி அனுபவம் என்று பார்க்கிற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மிகுந்த அலைக்கழிப்புகளுக்கு இடையில் அவர் தன்னுடைய பணிகளை ஆற்றியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. தற்காலிக பணியாளராக இருந்திருக்கிறார். பல்வேறு பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் விடுப்பு எடுத்து செல்வாரே ஆனால் அந்த மாதத்தில் மட்டும் பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார். அந்த பள்ளியில் நாம் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் கூட அந்த பள்ளியில் மிக சிறப்பாக பணியாற்றி அங்கு இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பாராட்டுகிற அளவிற்கு அவர் பணியாற்றியிருக்கிறார். அவருடைய பணியாற்றக்கூடிய ஆற்றலை பார்த்து பல்வேறு பள்ளிகளில் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி தற்காலிக பணியாளராக இருந்த ஒரு காலகட்டத்தை அவர் விவரிக்கிற பொழுது எப்படியெல்லாம் அவர் நேர்மையாக நடந்து கொண்டார், பணிக்கு நேர்மையாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய நண்பர்களை பற்றி விரிவான தகவல்களை குறிப்பிடுகிறார். குறிப்பாக அவருக்கு ஸ்ரீரங்கம் எஸ் சௌரிராஜன் அவர்கள் நண்பராக இருந்திருக்கிறார், சிவநாடார் நண்பராக இருந்திருக்கிறார். இப்படி நண்பர்களை பற்றிய பதிவு எல்லாம் அவர் வருகிறார். இப்படிப்பட்ட பதிவுகளை எல்லாம் நாம் படிக்கிற பொழுது மிகப்பெரிய ஆளுமைகள் அவர்கள் நண்பர்களாக இருந்திருக்கிறார். பல்வேறு விதமான மனிதர்களிடம் அவர் பழகி இருக்கிறார். அவருடைய பணி அனுபவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நிறைய அலைக்கழிப்புகள், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய சவால்கள், இதற்கிடையிலும் ஒரு மனிதர் மிக இயல்பாக அவற்றை எடுத்துக்கொண்டு முன்னேறி இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த நூலில் இடம்பெறக்கூடிய, அதாவது நூலுடைய கடைசி பகுதியில் இடம்பெறக்கூடிய விசாரணை, அரசியல் அறிவு முதலான புனைவுத்தன்மை கொண்ட கட்டுரைகள் என்று நான் குறிப்பிடுகிறேன் இவற்றையெல்லாம். ஏனென்று சொன்னால், ஒரு இடத்தில் இந்த நூலுக்கு
அணிந்துரை எழுதியிருக்கக்கூடிய கோபால்ராம் அவர்கள் இவற்றையெல்லாம் சிறுகதைகள் என்று அழைக்கிறார். ஆகவே புனைவுத்தன்மை கொண்ட உண்மைக்கு நெருக்கமான பதிவுகளாக இவற்றை பார்க்கிறேன். அதனால் தானோ என்னவோ இவர் அற்புதராஜ் அவர்கள் இந்த நூலிலே அவற்றை இணைத்திருக்கிறார். அவற்றையெல்லாம் படிக்கிற பொழுது புனைவுத்தன்மை கொண்ட படைப்புகளை அவர் மிக எளிதாக எழுதிவிட முடியும் என்கிற செய்தியும் நமக்கு தெரிகிறது. ஆக இந்த நூலை படிக்கிற பொழுது நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், பல்வேறு சவால்களை, பல்வேறு சிக்கல்களை, பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த பொழுதும் அவர் இயல்பிலிருந்து சிறிதளவும் கூட மாறாமல் இருந்திருக்கிறார். அவருடைய இன்னொரு பண்பு, அவருடைய அனுபவங்கள் மூலமாக படிக்கிற பொழுது நமக்கு தெரிகிறது, யாரோடும் அதிகமாக முரண்படாமல், முரண்பட நேரிட்டால் மிக இயல்பாக ஒரு மெல்லிய புன்னகையோடு கடந்து விடுகிற ஒரு மனநிலை அவருக்கு வாய்த்திருக்கிறது. மாணவர்களை மிக திறமையாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக, வாழ்வு அனுபவங்களை மற்றவர்களுக்கு கடத்தக்கூடிய அளவிற்கு இயல்பான ஒரு தமிழ்நடை வாய்த்தவராக, அது மட்டுமல்லாமல் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் என்கிற மனத்திடம் பெற்றவராக நாம் பார்க்கிறோம். இந்த நூல் நமக்கு அளிக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த தன் வரலாற்றின் நூலை வாசிக்கிற பொழுது ஒரு வாசகன் எதை எடுத்துக்கொள்கிறார்? ஒன்று, இந்த தன் வரலாற்றை வாசிக்கிற பொழுது ஒரு பள்ளிக்கால சிறுவனாக இருந்து ஒரு ஆசிரியராக மலர்ந்த ஒருவருடைய கதையாக நாம் இதை பார்க்கலாம். ஒன்று, அப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் வாசிக்கிற பொழுது தான் தவறவிட்ட பள்ளிக்காலங்களை, தான் தவறவிட்ட பணிக்காலங்களை மீண்டும் ஒரு முறை மீள் வாசிப்பு செய்யக்கூடிய சாத்தியம் இந்த நூல் மூலம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இரண்டாவதாக, திருச்சியின் தொன்ம தெருக்கள் துலக்கம் பெறுகின்றன. திருச்சி பற்றி அவர் குறிக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பார்க்கிற பொழுது திருச்சி ஒரு காலத்தில் என்னவாக இருந்திருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. அடுத்து, அவர் படித்த ஜோசப் பள்ளி பற்றிய ஒரு பிரம்மாண்டமான சித்தரிப்பை அவர் உருவாக்குகிறார். அந்த சித்தரிப்பில் யதார்த்தம் இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் பெற்ற அனுபவங்களை, தான் கற்ற விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள, தான் சந்தித்த சவால்களை மற்றவர்களோடு பேச, தான் பெற்ற அனுபவங்கள் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் இந்த நூல் எழுதப்பட்டிருப்பதாக அறிகிறேன். இந்த நூலை படிக்கிற பொழுது இளம் வாசகர்கள் உத்வேகம் பெறுவார்கள். வயதில் பெரியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் அசை போட்டு பார்ப்பார்கள் என்று சொல்லி இந்த நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.